सुब्रमण्य स्वामी करोगा, अपराध स्वामी करोगा, आर्य பெருமாள் சாஸ்தாவிற்கனோகரா நாகராஜ சன்னதிக்கு அருள்வாளிக்கக்கூடிய நம்முடைய பெருமானுக்கு குடைபிடித்த நாகராஜாவிற்கு அரோகரா, அன்னை முப்புராளியம்மனுக்கு அரோகரா, வாய்க்கால் கரையில் வந்த அன்னை முப்புராளியம்மனுக்கு அரோகரா, தேடிமாறனுக்கு அரோகரா. ஆன்மீக அன்பர்களே, பக்தோடி பெருமக்களே, பல ஆண்டுகளாக நாம் வாழையடி வாழையாக நமது வம்சம் செய்த புண்ணியம், நமது குடும்பம் செய்த புண்ணியம், இந்த திருக்காட்சியை நாம் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். கடன் சற்று முன்பாக வந்து வளம் செய்ததை பார்த்தோம். 4 கடன்கள் இந்த திருக்கோயில் முக்கிய தெய்வமாக இருக்கக்கூடிய அப்ரானந்த சுவாமிகள், அன்னை இருளகற்றி அம்மை, அன்னை முத்தம்மாள், அருள்மிகு சுப்பிரமணிய சாமியுடைய அருளாட்சியை குறிக்கும் வண்ணம் 4 கடன்கள், அதில் 2 வெள்ளை கருத்துடைய கடன்கள் சற்று முன்பாக இந்த திருக்கோயிலை வளம் செய்து வடமேற்கு திசை வழியாக சென்றதை நாம் அற்புதமாக பார்த்தோம். இறைவனுடைய பரிபூர்ண ஆற்றல், முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆற்றல், அப்ரானந்த சுவாமியுடைய பரிபூர்ண ஆற்றல் நமது கைங்கரியத்தை, நமது கும்பாபிஷேக இந்த கைங்கரியத்தை அவர்கள் அனைத்து கிடைக்கும்படி கோயில் உங்க சொல்லுதான் கட் பண்ணி கட் பண்ணல ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. டச் பண்ணாமல் பார்த்துட்டேனே. முடிஞ்சதோ? இறங்கிட்டாங்களா கீழே? இப்போ காமிச்ச மாதிரி இப்போ அங்கே எங்கே இப்போ கத்தி நடக்காங்க? சீனி போடலாம். அம்மா போடம்ல போடலையோ? ஆன்மீக அன்பர்களே, பக்தோடி பெருமக்களை, மிகச் சிறப்பாக நாம் ஏங்கி காத்திருந்த முக்கியமான நிகழ்வு, 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் வேண்டி முக்கிய நிகழ்வு இதோ. நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் தெரியல, ஏன் தெரியல, நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். முக்கிய நிகழ்வு எது தப்பு, வெடிகடி போட்டு வைக்கிறாம, அது வேற. இன்னும் கட்டிடுச்சு. சமாதானத்தில் அனைத்து பொருத்தங்களுக்கும் அனைத்து குணங்களுக்கும் கோயில் அபிஷேகமானது மிகச் சிறப்பாக இப்பொழுது நடக்க இருக்கிறது. எதையாவது வியாபாரத்தை பார்த்து முன்னிலவங்க எங்க நம்ம நடக்கலாம். நெட்டு வாங்கலாம். சீக்கிரம் உண்டா வடை பஜ்ஜிலாம் கொடுக்கலாம். காய்கறி அங்கெல்லாம் நிற்கான் கோயில்ல. அது யாரு நீ கூட சாப்பிட்டு நீ போடலாம். தங்களுடைய வேத மந்திரங்கள் மூலமாக நமது கருணை குறித்து ஸ்ரீ ஸ்ரீ சுந்தரராஜ சுவாமியுடைய சிவாச்சாரிய பெருமக்கள் 9 யாக கூட்டங்களை வைத்து பெருமானை ஆவாகனம் செய்து இறை ஆற்றலை குடும்ப கலசங்களுக்கு ஞான வாழ் மூலமாக மாற்றி இப்பொழுது அந்த கலசங்களில் இருக்கக்கூடிய இறை ஆற்றலை மண் தத்துவமாக அந்த ஆற்றலை வழங்கி இது வரக்கூடிய 12 ஆண்டுகளுக்கு மங்கள நிகழ்வை காண கண்கோடி வேண்டும். பல ஜென்ம புண்ணியம் நாம் செய்த புண்ணியம், ஜென்ம ஜென்மமாக நாம் செய்த புண்ணியம், குடும்பமாக தலைமுறையாக செய்த புண்ணியம். மகா கும்பாபிஷேகத்தை நாம் இன்று கண்டுகளிக்க இருக்கிறோம். ஏறக்குறைய 1/2 நூற்றாண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த மிகச் சிறப்பான இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் நமது சிவாச்சாரிய பெருமக்கள் தங்களுடைய தடை மீது வேத மந்திரங்கள் முழங்க
வைத்திருக்கிறார்கள். பிறகு சமகாலத்தில் அனைத்து விமானங்களுக்கும் மூர்த்தங்களுக்கும் சமகாலத்தில் அந்த புனித நீரானது பெருமக்களே, அற்புத காட்சி மிகச் சிறப்பாக சீரிய முறையில் சரியாக நாம் கும்பகத்தை நடத்தி இருக்கின்றோம் என்பதற்கான சாட்சியாக கருட பகவான் தொலைதூரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார். மிகச் சிறப்பாக சுற்றி வருகிற பொழுது கலசங்கள் புறப்பாடாகி புனித நீர் தெளிக்கின்ற பொழுது சரியாக நமது கருட பகவான் தனது ஆட்சிகளை வழங்குவதற்காக கருட பகவான் எழுந்தருளிவிட்டார் என்றால் அனைத்து தேவதைகளும் வந்திருப்பதாக ஐதீகம். பெருமானுடைய மூத்தத்தினுடைய அருளாற்றலும் சுப்பிரமணிய சாமியுடைய பரிபூர்ண ஆற்றலும் அப்ரானந்த சுவாமிக்கு அரோகரா, குமரவேலுக்கு அரோகரா, வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞான குமரனுக்கு அரோகரா, உணவர்ந்த பெருமாள் பெருமக்கள் இரண்டு வெள்ளை கடன்கள், இரண்டு வெள்ளை நிற கடன்கள், இரண்டு அப்ரானந்த சாமி வருகிறார், சுத்தமால் வருகிறார், அம்மை வருகிறார், சுவாமி வருகிறார். நான்கு தெய்வங்களும் நமது முக்கியமான நான்கு தெய்வங்களும் காட்சியை பார்க்கின்றோம். அம்மை வருகிறார், சாமி வருகிறார், சுத்தமால் வருகிறார். நாம் வணங்குகின்ற முக்கிய தெய்வங்களும் இதோ வட்டமடித்து வடமேற்கு திசையில் சுற்றி கொண்டிருக்கின்றன. ஊரினுடைய எல்லையை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது திருக்கோயிலை சுற்றி வளம் வந்த நமக்கெல்லாம் அருளாசியை வழங்க கருட பகவான் தயாராகிவிட்டார். கலசங்கள் மும்முறை நமது திருக்கோயிலை சுற்றி வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சிவாச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் முழங்க தங்களுடைய வேத ஆற்றலை எல்லாம் அந்த இறை கலசத்தில் நிரப்பி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, பட்டினம் அருதூரில் அவதரித்த பெருமானுக்கு அரோகரா, நிஷ்டையூரில் கோயில் கொண்ட பெருமானுக்கு அரோகரா, ஞான பொத்தையில் அமர்ந்து தவம் செய்த பெருமானுக்கு அரோகரா, சிற்றாற்றங்கரையில் அமர்ந்து தவம் செய்த பெருமானுக்கு அரோகரா, ஒக்க நின்றான் பொத்தையில் இருந்து வழிபட்ட பெருமானுக்கு அரோகரா, சுப்பிரமணிய சுவாமியுடைய சீடருக்கு அரோகரா, இருளகற்றி அம்மையினுடைய துணைவருக்கு அரோகரா, உத்தமாளின் சகோதரருக்கு அரோகரா, கலிகண்ட கண்கண்ட தெய்வமாக கலிகாக்கும் குரலாக இருக்கிற பெருமானுக்கு அரோகரா, நம்முடைய வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய பெருமானாக இதோ சிவாச்சாரிய பெருமக்கள் நமது திருக்கோயில் கோபுர கலசத்திற்கு தங்களுடைய தலைமீது வைத்து நம்முடைய வேண்டுதலை எல்லாம் சிறமேற்கொண்டு பெருமான் குளிரும் மண்டமாக இறை ஆற்றலை ஆகாய தத்துவம், காற்று தத்துவம், நீர் நெருப்பு தத்துவம், ஆகாய தத்துவம், காற்று தத்துவம், நெருப்பு தத்துவம், நீர் தத்துவம் நிரப்பப்பட்ட இறை ஆற்றலை இப்பொழுது மண் தத்துவமாக இருக்கக்கூடிய தத்துவத்திற்கும் அந்த ஆற்றலை பரிபூர்ணமாக நிரப்பி படைத்து காத்து ரட்சித்து கதவு திறக்கட்டுமே, அங்கிருக்கும் அழகு தெரியட்டுமே, கனவு பறிக்கட்டுமே, செஞ்சிருக்கும் நினைவு நிலை கட்டுமே. இதுதான் சென்றால் வாராது, முதுமையில் இன்பம் சேராது, தனிமை மறைத்து அருளுகின்ற பெருமானாக, ஐந்தொழில் செய்கின்ற பெருமானாக, முத்தொழில் செய்கின்ற பெருமானாக திருமூர்த்தத்தில் பெருமான் இருக்கிறார். ஐந்தொழில் செய்கின்ற பெருமானாக அனைத்து தேவதைகளும் எல்லா கோபுர கலசங்களிலும் இருக்கிறார்கள். அதனால் தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். ஐந்தொழிலையும் காக்கின்ற பெருமானாக அனைத்து தேவதைகளையும் இந்த திருக்கோயிலை சார்ந்த அனைத்து தேவதைகளும் இந்த திருக்கோயிலுடைய கோபுர கலசங்களில் எழுந்தள்ளி இருக்கிறார்கள். கோயிலுடைய கருவறை, கோயிலுடைய கொடிமரம், பலிபீடம், அதை
தொடர்ந்து கோபுர கலசம் என்று இந்த இறை ஆற்றல் நிலைநிறுத்தப்பட்டு